புதிய அரசாங்கம் தனது ஆட்சியில் இடம்பெறுவதாக குறிப்பிட்ட எந்த விடயங்களும் தற்போது முன்னெடுக்கப்படவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். 13ஆம் திருத்த சட்டத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்தியா செயற்பட்டு வருகின்ற போதிலும் எமது புதிய அரசாங்கம் அதில் பெருமளவு கரிசனை காட்டவில்லை என கே சிவாஜிலிங்கம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இந்த அவசரமான விசேஷ ஊடக சந்திப்பை நடத்துவதனுடைய பிரதான நோக்கம், இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து ஒரு மாதம் முடிவடைந்திருக்கிற சூழ்நிலையிலே ஆட்சி மாற்றம் அல்லது மாற்றம் என்று சொன்னவர்கள் எந்த விதமான பாரிய மாறுதல்களும் இல்லாமல் மாமூலாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய பெருமளவிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும், குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் செய்து கொள்ளப்பட்ட அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட 13வது திருத்த சட்டம், அந்த மாகாண சபைகள் சட்டம் போன்றவற்றை ஒரு விடயத்தை நோக்கி இன்றைக்கு இந்தியா அவதானத்தை செலுத்தி இருக்கிறது. இலங்கையினுடைய ஜனாதிபதி அதிமேதகு அவர்கள் புதுடெல்லிக்கு, இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி, இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தி திரும்பி இருக்கின்றார். டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தமிழினத்தினுடைய தந்தை செல்வநாயகம் அவர்களால் 1947ஆம் ஆண்டிலே பின்னர், பொது தேர்தலின் பின்னர் பலவிதமான இந்திய குடியுரிமை பறிப்பு போன்ற சட்டங்கள் எல்லாம் வந்ததை தொடர்ந்து 49ஆம் ஆண்டிலே டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி கொழும்பு இருக்கக்கூடிய அந்த அரசாங்க எழுதிமறை சங்க மண்டபத்திலே, மருதானை அரசாங்க எழுதிமறை சங்க மண்டபத்திலே இலங்கை தமிழரசு கட்சியை தோற்றுவிக்கக்கூடிய நிலைமை, அங்குரார்ப்பண கூட்டம் இடம்பெற்றது. அன்று இந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரதானமான ஒரு கொள்கையாக, அடிப்படை கொள்கையாக சமஷ்டி அரசியலமைப்பு, சரசு அமைப்பிலான ஒரு முறையை ஒரு கோரிக்கையாக வைப்பது என்று தீர்மானிக்கப்பட்டு 51ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே, பொது தேர்தலிலே, 52ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே போட்டியிட்ட பொழுதிலும், வடக்கு மாகாணத்திலே கோப்பாய் தொகுதியிலும், அங்கே கோப்பாய் தொகுதியிலே போட்டியிட்ட அமரர் வன்னியசிங்கம் அவர்களும், அதே போல கிழக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய திருகோணமலை தேர்தல் தொகுதியிலே போட்டியிட்ட அமரர் ராசபரோதம் ஐயா அவர்களுமாக 2 ஆசனங்கள் தான் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்தன. அதைத் தொடர்ந்து 1956ஆம் ஆண்டிலே நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலிலே மிகப்பெரிய அளவிலே தமிழரசு கட்சி வெற்றி பெற்று ஒரு பிரதான தமிழர்களுடைய எதிர்கட்சியாக, பிரதான கட்சியாக வந்திருந்தது. அதிலிருந்து தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வகிபாகம் ஒரு பிரதானமான பங்கை வைத்திருந்தது. அது 25வது ஆண்டை கடந்து தமிழர் கூட்டணியாக 4 தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து வல்வெட்டித்துறையிலே 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி கூட்டப்பட்ட அனைத்து கட்சிகள் மாநாட்டிலே இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அதே போல ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம், முன்னாள் ஊர்காவத்துறை பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் நவரத்தினம் ஐயாவினுடைய ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம், அதே போல அமரர் ஸ்ரீ சுந்தரலிங்கம் ஐயா அவர்களுடைய ஈழத்தமிழர் ஒற்றுமை முன்னணி ஆகிய 4 கட்சிகள் வல்வெட்டித்துறையில் நடைபெற்ற ஒற்றுமை மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டு இலங்கை அரசாங்கத்திடம் 9 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அது காலப்போக்கிலே
6 அம்ச கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலே 72ஆம் ஆண்டிலே திருகோணமலையிலே மே மாதம் 22ஆம் தேதி குடியரசு அரசியலமைப்பு ஒரு யாப்பு கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையிலே முதல் தடவையாக அவ்வாறு கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையின் பின்னணியிலே தான் தமிழர் கூட்டணி என்று டியூஎஃப், தமிழ் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற தமிழர் கூட்டணி என்ற ஒரு அரசியல் கட்சியாக, அரசியல் முன்னணியாக இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அதே போல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், மலையக கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகள் ஒன்றாக இணைந்து தமிழர் கூட்டணி உருவாகியது. இன்றைக்கு 75 ஆண்டுகள் கடந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி தனித்து தேர்தலில் போட்டியிட்டு 8 பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை பெற்றிருக்கிறது. ஆகவே நாங்கள் எல்லாருமே ஆக குறைந்த அடிப்படை கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய, இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, அது பார்த்தோமாக இருந்தால் சமஷ்டி என்று சொல்கிறார்கள், ஃபெடரலிசம். நாங்கள் சமஷ்டியை கேட்டாலும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கொண்டு வரப்பட்ட மாகாண சபை முறையை அரசியல் யாப்பிலே இருந்து கூட அதை இதுவரை அமல்படுத்தாதவர்கள், புதிய அரசியலம் அந்த 13வது திருத்தம் கொண்டு வரப்பட்டு அதற்கான முன்னோடியாக இருந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட ஜூலை மாதம் 29ஆம் தேதி 1987ஆம் ஆண்டிலே செய்து கொள்ளப்பட்டு 88லே அந்த திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் இதுவரை அரசியலமைப்புக்கு 21 திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இன்று வரை அதை முழுமையாக அமல்படுத்துவதற்கு மாறி மாறி ஆட்சிக்கு வந்த 9 ஜனாதிபதிகளும் முன்வரவில்லை. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதைத்தான் காட்டி நிற்கிறது. ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த திரு டில்வின் சில்வா அவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்த மாகாண சபை முறை ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கின்ற அளவுக்கு பரபரப்பான சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது இந்தியாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி அதிமேதகு அவர்கள் தன்னுடைய விஜயத்தின் பொழுது கூட இந்திய பிரதமரை சந்தித்து பேசிய பொழுது கூட மாண்புமிகு அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் திட்டவட்டமான வாக்குறுதிகள் எதையும் வழங்கவில்லை. தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். புதிய அரசியலமைப்பு ஒரு பழைய மொந்தையிலே புதிய கல் போல் இருக்குமே ஒழிய எந்த விதமான மாறுதலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி மிக கோரமாக முடிவடைந்த இந்த போரின் தொடர்ந்து நாங்கள் அவ்வாறான ஒரு நிலைமையை எதிர்கொண்டும் கூட இதுவரை எங்களுக்கு சர்வதேச ரீதியாக நீதி கிடைக்கவில்லை. இதே போல இதற்கான ஈடுசெய் நீதி, பரிகார நீதி, ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள், கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே இலங்கைக்குள்ளே இவர்கள் சொல்கின்ற இந்த ஒற்றையாட்சியை வைத்துக்கொண்டு அதற்குள்ளே ஒரு தீர்வை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்க போகின்றோம் என்றால் ஈழத்தமிழர்களை பொறுத்தளவிலே நாங்கள் ஒரு வெறும் முட்டாள்களாக இருக்க முடியும். ஆகவே இந்த வகையிலே தான் பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்திருக்கின்றன. இந்த பாராளுமன்ற தேர்தல்களும் கூட எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுத்திருக்கிறது. முதல் தடவையாக ஒரு இனவாதத்தை சிந்தனையாக கொண்ட ஜேவிபி உள்ளடக்கிய, பெரும்பான்மையாக உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய 3/2 பெரும்பான்மைக்கு மேலாக 225 பாராளுமன்ற உறுப்பினர்களே 159 பேரை வெற்றி கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு கொண்டதன் பின்னர் கூட அவர்களுடைய சிந்தனையிலே பாரிய மாற்றங்கள் இல்லை. அவர்கள் இந்த ஒற்றையாட்சியை வைத்துக் கொண்டுதான் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓடுவது போல அவர்களுடைய சிந்தனை சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் நாங்கள் ஒரு தெளிவான சிந்தனைக்கு வர வேண்டும். ஒரு மீள நிகழாமையை செய்யக்கூடிய விதத்திலே இதுவரை அந்த ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட
இலங்கையினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மறுத்திருந்தார்கள். நான் கையெழுத்து வைக்காத காரணத்தால் தான் இன்றைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு இலங்கை அழைத்து செல்லப்படவில்லை என்று பெருமிதம் கூறக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறது. இப்பொழுதாவது அவர்கள் கையெழுத்து வைப்பார்களா? இன்னும் ஒரு இனப்படுகொலை நடைபெற்றால் நாங்கள் இவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய நிலைமை இருக்கும். அதை பற்றி அவர்களுக்கு சிந்தனை இல்லை. அவை நாங்கள் ஏமாந்து கொண்டு போனால் முதுகு இப்பொழுது சிவர் வரை சென்றிருக்கிறது. அதற்கு பின்னர் செல்வதற்கு இடம் இல்லை. இந்த சூழ்நிலையிலே தான் நாங்கள் எங்களுடைய ஒரு அந்த சிந்தனையின் அடிப்படையிலே எங்களுடைய பிறப்புரிமையான பேர்த் ரைட் என்று சொல்வார்கள், எங்களுடைய பிறப்புரிமையான ஒரு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். அவை எமது பிறப்புரிமை சுதந்திரம் எமது பிறப்புரிமை என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். சுதந்திரம் எமது பிறப்புரிமை, பொது வாக்கெடுப்பு எமது கோரிக்கை என்ற அடிப்படையிலே எல்லா தமிழ் கட்சிகளும் ஆக குறைந்தது பொது வாக்கெடுப்பை சர்வதேச நாடுகளுடைய மேற்பார்வையிலே நடத்தப்படக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே நடத்தக்கூடிய பொது வாக்கெடுப்பை புலம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே நடத்தப்படக்கூடிய விதத்திலே நாங்கள் அதை வலியுறுத்த வேண்டும். அதிலே மக்கள் தீர்மானிக்கட்டும், சுதந்திர தமிழிடம் வேண்டுமா, இல்லை நாங்கள் ஒரு சுயநிர்ணய உரிமை என்ற எங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரப்போகிறோம் என்ற அடிப்படையிலே வருவதற்கான நிலைமையை செய்ய போகிறோமா என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கான ஒரு நிலைமையை நாங்கள் வலியுறுத்த வேண்டும். அதை விடுத்து நாங்கள் ஏமாந்து இதை இறுதியிலே பலவீனம் அடைந்து எங்களுக்கு திரும்பி பார்த்து ஒரு கோரிக்கையை வைக்க முடியாத அளவுக்கு இனம் பலவீனப்படுகின்ற நிலைமையை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆகவே பாராளுமன்ற தேர்தல்களிலே யாரும் வெற்றி பெறலாம், எந்த கூட்டணியும் வெற்றி பெறலாம், எந்த கட்சியும் வெற்றி பெறலாம். அதே போல எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எவ்வாறு அமையும் என்பதையும் நாங்கள் உடனடியாக இப்பொழுதே சொல்ல முடியாவிட்டாலும் கூட மாகாண சபை தேர்தல்கள் எவ்வாறு அமையும், நடத்தப்படுமா இல்லையா என்றது தெரியவில்லை. இவ்வாறான சூழ்நிலைகளின் பின்னணியிலே நாங்கள் எங்களுடைய கூட்டுக்கள் எவ்வாறு அமைய போகிறோம். ஆனால் எவ்வாறு எந்த கூட்டு அமைந்தாலும் எல்லா கூட்டுகளுமே இப்பொழுது மக்களுக்கு விரக்தி வந்தது போல இல்லாமல் எங்களுடைய மக்கள் அதிலே இறுக்கமாக நிற்கக்கூடிய விதத்திலே சுதந்திரம் எமது பிறப்புரிமை, பொது வாக்கெடுப்பு எமது கோரிக்கை என்ற அடிப்படையிலே செல்ல வேண்டும். இதைவிட நாங்கள் எங்களுடைய கட்சிகள் பல கூட்டுக்கள் சேர்ந்து முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்களுடைய கௌரவ ராஜபக்ச அவர்களுடைய ஒரு அரசியல் சீர்திருத்தத்துக்கான ஆலோசனையிலே கூட நாங்கள் கான்ஃபெடரேஷன் சமஷ்டிக்கு மேலதிகமான கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம். ஆனால் எல்லாரும் அதை வைக்கவில்லை. இலங்கை தமிழரசு கட்சி அதை வைக்கவில்லை. அதே போல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வைக்கவில்லை. வேறு பலரும் வைக்கவில்லை. ஆனால் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் அதை கான்ஃபெடரேஷனை கேட்கக்கூடிய விதத்திலே இறுக்கமாக நாங்கள் அதை வலியுறுத்த வேண்டும். கான்ஃபெடரேஷனை நாங்கள் வலியுறுத்துகின்ற பொழுதுதான் 2 நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டு, அதுதான் கான்ஃபெடரேஷன். எங்களுக்கு அது இறமை இருக்கும், பூரணமான இறமை இருக்கும். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம். அதை விடுத்து இவர்களிடம், சிங்கள பேரினவாதிகளிடம் நாங்கள் மண்டியிடுகின்ற நிலைமைக்கு ஒருபோதும் செல்லக்கூடாது. இதை ஒரு கோரிக்கையாக வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இந்த 75வது ஆண்டை நாங்கள் நிறைவு செய்ததன் பின்னரும் மீண்டும் நாங்கள் சமஷ்டி என்று கேட்டு ஏமாந்து கொண்டு இருக்க போகின்றோமா இல்லையா என்பதில்லை. வெறும் இலங்கை தமிழரசு கட்சியை மாத்திரமல்ல, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போல எல்லோரையும், எல்லா கட்சிகளையும், எல்லா கூட்டுக்களையும் மிகவும் இருகரம் கூப்பி மிகவும் அன்போடும் உரிமையோடும் நாங்கள் கோர விரும்புவது, நாங்கள் எங்களுடைய மக்கள் எதிர்கால சந்ததி நிம்மதியாக வாழ, 1 லட்சத்துக்கு மேற்பட்ட
அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்திருக்கிறார்கள். 50,000க்கும் மேற்பட்ட எங்களுடைய மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்திருக்கிறார்கள். இவ்வளவு இழப்புகளுக்கு பின்னரும் நாங்கள் அரைகுறை தீர்வுகளை நோக்கி கிடைக்க முடியாத இலவு காத்த கிளி போல ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை விடுத்து நாங்கள் செல்ல வேண்டும். ஏன் இதே போல இந்திய இலங்கை ஒப்பந்தம் கொண்டு வருவதற்கு முன்னர் இந்தியாவிலே பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன. திம்புவிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஆயுத போராட்ட இயக்கங்கள் 5 ஆயுத போராட்ட இயக்கங்கள் திம்பு பூட்டான் தலைநகர் திம்புவுக்கு அழைக்கப்பட்டு இலங்கை அரசாங்கத்துடன் இந்தியாவுடைய மத்தியஸ்தத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அதிலே 4 அம்ச கோரிக்கைகளை 5 தீவிரவாத இயக்கங்களும் மிதவாத இயக்கமான தமிழர் விடுதலை கூட்டணியுமாக 6 அணிகள் தமிழர் தரப்பிலே பங்கு பெற்றிருந்தன. அதிலே 4 அணிகள் சேர்ந்து ஈழ தேசிய விடுதலை முன்னணி, ஈழம் நேஷனல் ENDLF டெமோக்ராட்டிக் லிபரேஷன் ஃப்ரண்ட் என்கின்ற ஒரு கூட்டமைப்பை 4 தமிழ் போராட்ட தீவிரவாத இயக்கங்கள் சேர்ந்து தமிழீழ விடுதலை புலிகள், தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ, அதே போல EPRLF ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, அதே போல ஈரோஸ் ஈழ புரட்சிகர அமைப்பு ஆகிய 4 அமைப்புகள் சேர்ந்து வைத்திருந்த அந்த அமைப்பு புலட் இயக்கம் அப்பொழுது தனியாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த 5 அல்லது தமிழர் விடுதலை கூட்டணி 6 கட்சிகளையும் 2 திம்பு பேச்சுவார்த்தைகளும் 85ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே தோல்வியிலே முடிவடைந்து தொடர்ந்து இந்திய அரசாங்கம், ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு 6 பேர் மீதும் மிகவும் அழுத்தங்களை பிரயோகித்துக் கொண்டிருந்தார்கள். ஈழத்துக்கு குறைவாக எழுத்து மூலமான ஒரு தீர்வு திட்டத்தை சமர்ப்பியுங்கள் என்று. நாங்கள் அதை சமர்ப்பிக்க மறுத்திருந்தோம். 4 கட்சிகள் அடங்கி 4 தீவிரவாத அமைப்புகள் இருந்த ENDLF ஈழ தேசிய விடுதலை முன்னணி மறுத்திருந்தோம். அப்பொழுது அவர்கள் தனியாக வந்த இந்தியாவினுடைய ரோ அமைப்பினுடைய துணைத் தலைவராக இருந்த அமரர் சந்திரன் சார் என்று சொல்ல அவர் வந்து சந்திக்கின்ற பொழுது போராட்ட இயக்கங்களை தலைவர்களை தனியத்தான் சந்திப்பார், சந்தித்து வற்புறுத்தி விட்டு செல்வார். அப்பொழுது நான் இந்தியாவிலே எங்களுடைய இயக்கத்துக்குள்ளே ஏற்பட்ட உட்கட்சி முரண்பாடுகள் மோதல்களை சந்திப்பதற்காக எங்களுடைய தலைவர் அமரர் ஸ்ரீசபாரத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இயக்கத்தினுடைய படகிலே சென்று நான் அங்கே தங்கியிருந்து பேச்சுவார்த்தை நடத்திய பொழுதுதான் நான் சொன்னேன், தொடர்ந்து தலைவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார், என்ன சந்திக்கிறார்? இல்லை, அவர் தொடர்ந்து எங்களை ஒரு தீர்வு திட்டத்தை தருமாறு வற்புறுத்துகிறார், நாங்கள் என்ன செய்கிறது? ரகசியமாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றார். இவ்வளவு பேர் உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் இந்த நேரத்திலே இரட்டை நோக்கத்திலே போனால் இது என்ன ஆகும்? இதே போலத்தான் தமிழீழ விடுதலை புலிகளும் மறுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லும்போது சொல்லியிருக்கிறார்கள், ஈரோஸ் இயக்கம் தந்துவிட்டது, EPRLF தந்துவிட்டது, அது பொய்யா இருக்கும். அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே விடுதலை புலிகளும் செலவும் மிகவும் உறுதியாக இருந்த காரணத்தால் அவர்களுடைய கோரிக்கை வெற்றி பெறவில்லை. அப்பொழுது நான் திரு அமரர் ஸ்ரீசபாரன் அவர்களுக்கு நாங்கள் ஒரு யோசனையை சமர்ப்பித்தால் என்ன என்று கேட்ட பொழுது அதுக்காக அவசரமாக எங்களுடைய கட்சியினுடைய உயர்பீடம் கூடி ஆராய்ந்த பொழுது என்னுடைய கோரிக்கை முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டிருந்தது. நான் சொன்னேன், இப்பொழுது இந்தியா எங்களுக்கு தமிழீழத்தை பெற்றுத்தரக்கூடிய நிலைமையில இல்லை, தமிழீழத்துக்கு கொஞ்சம் குறைவாக நாங்கள் ஒரு கோரிக்கையை வைப்போம், என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். பூட்டான் நாட்டுக்கு எவ்வாறு இந்தியா உதவி செய்து கொண்டிருக்கிறதோ, வெளிவிவகாரத்தை இந்தியா தான் பார்த்து கொண்டிருந்தது, பாதுகாப்பை இந்தியா தான் பார்த்து கொண்டிருந்தது, அது போன்ற ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் சமர்ப்பிப்போம். அது மறுக்கப்பட்டது. அதன் பின்னர் எங்களுடைய ஈழ தேசிய விடுதலை முன்னணி கூட்டத்திலே நாங்கள் ஆராய்ந்த பொழுது, சரி, நாங்கள் சமர்ப்பிக்காவிட்டால் தமிழர் விடுதலை கூட்டணியாவது நாங்கள் சமர்ப்பிப்போம் என்ற ஒரு ஆலோசனை டெலோ இயக்கத்தால் முன்வைக்கப்பட்டது. அதற்கு கூட ஏனைய தீவிர போராட்ட இயக்கங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இறுதியிலே அவர்கள் இணங்கி வந்தார்கள். சரி, அவர்கள் வைக்கிறேன்டா வைக்கட்டும், நாங்கள் இதிலே சம்பந்தப்பட மாட்டோம், நீங்கள் சொல்வதாக இருந்தால் போய் சொல்லுங்கள். சரி என்று நாங்கள் அதை எங்களுடைய கட்சியினுடைய உயர்விடம் அந்த தீர்மானத்தை எடுத்து நாங்கள் தனியாக தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவர்களை சந்தித்து அவர்களுக்கு இதை வையுங்கள் என்ற யோசனையை கொள்வோம் என்று திறவனுடைய தலைவராக இருந்த அமரர் ஸ்ரீசபாரட்னம் அவர்கள் அப்பொழுது திருகோணமலையிலே
மூதூரினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அமரர் தங்கத்துரை ஐயா அவர்கள் அப்பொழுது திலோ இயக்கத்துடன் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார். அவரும் அமரர் ஸ்ரீசபாரட்னம் அவர்களும் நானும் அதே போல எங்களுடைய இயக்கத்தினுடைய அந்த நேரத்திலே அரசியல் பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த தம்பி மதி என்பவருமாக 4 பேரும் அமரர் சிவசம்பரம் ஐயாவினுடைய இல்லத்திலே லாய்ட்ஸ் காலனியிலே இருக்கிற ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய காலனிக்கு சென்று அங்கே சந்தித்து அவரிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அவசரமான விசேஷ ஊடக சந்திப்பை நடத்துவதனுடைய பிரதான நோக்கம் இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து 1 மாதம் முடிவடைந்திருக்கிற சூழ்நிலையிலே ஆட்சி மாற்றம் அல்லது மாற்றம் என்று சொன்னவர்கள் எந்த விதமான பாரிய மாறுதல்களும் இல்லாமல் மாமூலாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய பெருமளவிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் செய்து கொள்ளப்பட்ட அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட 13வது திருத்த சட்டம், அந்த மாகாண சபைகள் சட்டம் போன்றவற்றை ஒரு விடயத்தை நோக்கி இன்றைக்கு இந்தியா அவதானத்தை செலுத்தி இருக்கிறது. இலங்கையினுடைய ஜனாதிபதி அதிமேதகு அவர்கள் புதுடெல்லிக்கு, இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி, இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தி திரும்பி இருக்கின்றார். சரி, நாங்கள் இதை ஒரு கோரிக்கையாக நான் சொன்னேன், இவர் ஜே.ஆர். ஜெயவர்தனாவை ஒரு செப்பு சல்லிக்கு நாங்கள் நம்ப முடியாது. அவரை நம்பி நாங்கள் இதை செய்யவில்லை. ஆனால் இந்தியா வற்புறுத்துகிறது. எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக தமிழர் தரப்பில் இருந்து ஒருவராவது இந்த பந்தை, எங்களுடைய பக்கத்துக்கு கோட்டுக்குள்ளே வந்த பந்தை அடுத்த தரப்புக்கு அடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பொழுதும் எங்களுடைய இளைஞர்களும் பொதுமக்களும் உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தியாகத்தின் மத்தியிலே நாங்கள் சோரம் போய் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் இது ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு முயற்சியாகத்தான் இதை நாங்கள் உங்களிடம் முன்வைக்கிறோம். அமர சிவசம்பரம் ஐயாவிடம் கூறிய பொழுது அவரும் அதை ஏற்றுக்கொண்டு தாங்கள் அதை முன்வைப்பதாக கூறி, நாங்கள் இந்த சந்திப்பு டிசம்பர் மாதம் 1வது வாரத்திலே 1985ஆம் ஆண்டிலே நடைபெற்றது. டிசம்பர் மாதம் டிசம்பர் 19, டிசம்பர் 19 ப்ரொபோசல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீர்வு திட்ட யோசனையை தமிழர் விடுதலை கூட்டணி 57 பக்கங்களிலே முன்வைத்தார்கள். அந்த இதுதான் காலப்போக்கிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு அடிப்படையாகவும் சர்வகட்சி மாநாடு 86 நடைபெற்ற சர்வகட்சி மாநாட்டுக்கு அடிப்படையாகவும் அமைந்தது அந்த விடயம்தான். ஆகவே விடுதலை போராட்ட இயக்க வீரர்களால் ஒரு ராஜதந்திர நகர்வை வைக்க முடியாது என்ற விடயத்தை உடைத்தறிந்து தலைவர் இயக்கம் ஏனைய இயக்கங்களுடைய ஆதரவையும் பெற்று நாங்கள் தமிழர் விடுதலை கூட்டணி முன்னர் வைத்திருந்தோம். இன்றைக்கு கொண்டு வரப்பட்டு 87ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட அந்த திட்டம் இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு முடிவடைகின்ற சூழ்நிலையிலும் கூட இது எங்களுக்கு எட்டாக்கனியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டுதான் நாங்கள் இப்பொழுது இதை ஒரு கான்ஃபெடரேஷன் என்கின்ற ஒரு விடயத்தை, கூட்டு இணைப்பாட்சி ஒரு சாதாரண விடயம் அல்ல. விடுதலை புலிகள் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போராட்டங்கள் நடைபெற்ற பொழுது, அடிக்கடி பேச்சுவார்த்தைகள் வந்திருந்த பொழுது கூட லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு சட்ட நிபுணர் குழு, அது சிங்களவர்களை தலைவராக கொண்ட சட்ட நிபுணர் குழு ஒன்று ஒரு தீர்வு யோசனையை அன்றைய ஜனாதிபதி திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்களுக்கும் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும் அனுப்பி வைத்திருந்தார்கள். கான்ஃபெடரேஷன் ஒரு தீர்வு திட்ட யோசனை அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதிலே 4 வருடத்துக்கு ஒரு தடவைகள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். 4 வருடத்துக்கு ஒரு தடவை ஈழத்தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக இருந்தால் சிங்களவர் ஒருவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு துணை ஜனாதிபதியாக இருப்பார்.
அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் துணை ஜனாதிபதியாக இருப்போம் என்ற ஒரு யோசனை, ஒரு உயர்ந்தபட்ச யோசனை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது அங்கே ஒருவராலும் முன்னெடுக்கப்படவில்லை. இந்த இந்த விடயத்தை தான் 1900 முள்ளிவாய்க்காலிலே மிக கோரமாக போர் முடிவடைந்ததை தொடர்ந்து 2009 ஆண்டிலே முடிவடைந்ததை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது மஹிந்த ராஜபக்சவையா அல்லது சரத் பொன்சேகாவையா ஆதரிப்பது என்று தமிழர் தேசிய கூட்டமைப்பு தீர்மானிக்க இருந்த சூழ்நிலையிலே தான் நாங்கள் கடுமையாக எங்களுடைய அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புகளிலிருந்து எதிர்ப்பு தெரிவித்தோம். 2 கொலைகாரர்களையும் இனப்படுகொலையாளிகளையும் ஆதரிக்க முடியாது, நாங்கள் மறுக்க வேண்டும். இது எங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூட நீதியையோ நியாயங்களையோ பெறுவதற்கு தடையாக அமைந்துவிடும் என்று சொன்னப்பட்ட பொழுதிலும் கூட 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அந்த கூட்டம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2010 ஆண்டு நடைபெற்றது. 2009 ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி தான் அந்த நியமன பத்திரங்கள், ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரே ஒரு நாள் தான் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அது தாக்கல் செய்ய போகின்றோம் என்று சொன்ன பொழுது கூட அமரர் சம்பந்தன் ஐயா அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. நான் அதன் பின்னர் தான் நான் சொன்ன பொழுது கூட அப்பொழுது அமரர் சம்பந்தன் ஐயா அவர்கள் வியன்னாவுக்கு புறப்பட்டு சென்றார் பேச்சுவார்த்தைக்காக. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் கூப்பிட்டிருந்தார்கள். ஐயா எத்தனாம் தேதி திரும்பி வருவீர்கள்? நான் 20ஆம் தேதி வருவேன் டிசம்பர் மாதம் என்று சொன்னார். ஐயா 17ஆம் தேதி நியமன பத்திரம் முடிந்து விடுமே என்று. இல்லை, வந்து பார்க்கலாம் ஐயா, நான் அப்படின்னா நான் போட்டியிடுவேன். இல்லை சிவாஜி, நீங்க நினைக்காதீங்க, உயிருக்கு ஆபத்து, உயிர் போனாலும் என்ன பதவி போனாலும் என்ன, நான் போட்டியிட்டே தீருவேன். ஐயா சிரிச்சு கொண்டு போனால் சிவாஜிலிங்கம் தன்னை விரட்டுகிறார் என்று. நான் 17ஆம் தேதி திட்டமிட்டபடி சுயேட்சை வேட்பாளராக இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் கீழ் ஒரு சுயேட்சையாக ஒருவர் போட்டியிடுவதாக இருந்தால், கட்சி சார்பிலே போட்டியிடுவதாக இருந்தால் 30 பேருக்கு மேற்பட்டவர் போட்டியிட முடியும். சுயேட்சையாக போட்டியிடுவதாக இருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் போட்டியிட முடியும். அந்த அடிப்படையிலே நான் போட்டியிடுவதற்கு நியமன பத்திரங்களை தாக்கல் செய்துவிட்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி 2009 ஆண்டிலே தந்தை செல்வாவுடைய சிலைக்கு வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு மலர் மாலை அணிந்து அஞ்சலி செலுத்திய பொழுது கூட திரு CVK சிவஞானம் ஐயா அவர்கள், திரு குருணாம் ஐயா போன்றவர்கள் எல்லாம் அவங்க தள்ளி தண்டார்கள். வேலையிலே ரோட்டுக்கு அடுத்த பக்கம் ஏதோ ஒரு துரோகி வந்து விட்டான், ஒரு கெட்டவர் வந்து விட்டார் என்பது போல. அந்த தந்தை செல்வாவுடைய நினைவாலயத்துக்கு தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்களை விட அதிக அளவு பணத்தை ஒதுக்கீடு செய்து ஒரு பக்கத்திலே ஒரு பாலம் போட்டு செய்வது போன்ற பல அபிவிருத்தி திட்டங்களுக்கு செய்த நான் அன்றைக்கு 22 பேர்ல நான் ஒருவன் தான் மலர் மாலை அணிவித்திருந்தேன். 22 பேர்ல ஒருவன் தான் 2009 ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி அஞ்சலி செலுத்தியவர்களே நான் ஒருவன் தான். இதே போல 25வது வெள்ளி விழா நடைபெறுகின்ற பொழுது அமரலிங்கம் ஐயா தலைமையிலே பெரிய கொண்டாட்டங்கள் எல்லாம், ஒரு வெள்ளி விழா மலர் வெளியிட்ட பொழுதெல்லாம் நாங்கள் மாணவர்களாக இருந்து பங்கு பெற்றியவர்கள். அதே போல 50வது ஆண்டு நடைபெற்ற அந்த நிறைவு நேரத்திலும் பொன் விழா நேரத்திலே கூட வன்னியிலே இருந்த ஆணையரவு முகாமை கைப்பற்றுவதற்காக விடுதலை புலிகள் மிக பாரிய இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது யாழ்ப்பாண வீதி அருகிலே இருக்கக்கூடிய, யாழ்ப்பாணத்திலே சிங்கள மகாவித்தியாலயத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய என்னுடைய அலுவலகத்திலே அந்த ஆஸ்பத்திரி வீதியால் இரவு பகலாக பீரங்கிகள் தொடக்கம் எல்லாமே வெடிமருந்து பொருட்கள் எடுத்துக்கொண்டு செல்லப்படுகின்ற உச்சக்கட்ட போர் நின்றது டிசம்பர் மாதம் அளவிலே. அப்பொழுது தந்தை செல்வாவினுடைய அந்த சிலைக்கு ஏணிப்படிகள் கூட இல்லை, ஏணிகளை எடுத்து சென்று வைத்து மலர் மாலை அணிவித்தவன் நான். 50வது பொன் விழாவுக்கு, 60வது வைர விழாவுக்கு, 75வது பவள விழாவுக்கு நான் அதை அணிவிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய சோகனம் இருந்து விட்டது. அன்றைக்கு மாலை அணிவித்து விட்டு இந்த சமஷ்டி கோரிக்கை இன்றுடன் கைகள் விட்டு நாங்கள் கான்ஃபெடரேஷன் கூட்டு இணைப்பாட்சி, கூட்டு சமஷ்டி என்கின்ற விடயத்தை கேட்க வேண்டும் என்ற
நோக்கத்திலே வைத்திருந்தேன். அந்த அடிப்படையிலே தான் இன்றைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் நடத்தியிருக்கின்றேன். ஆகவே இந்த வகையிலே நாங்கள் இதை ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். வெறுமனே அவர்கள் போடுகின்ற, நாங்கள் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓடிக்கொண்டு அவர்கள் போடுகின்ற நிகழ்ச்சி நிரலுக்குள்ளே இருந்து கொண்டு, இன்றைக்கு பார்த்தோமாக இருந்தால் பிரதமராக இருக்கக்கூடிய திருமதி ஹரணி அமரசூரியா அவர்கள் என்ன சொல்லுது, அவர் எழுதிய இன்றைக்கு அவர் ஒரு கலாநிதி பட்டத்தை பெற்றிருக்கிறார். அந்த கலாநிதி பட்டத்தை எழுதுவதற்கான டிசிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆராய்ச்சி கட்டுரையை ஜேவிபியினுடைய இனவரின் நடவடிக்கைகள் என்றுதான் அவர் எழுதியிருக்கின்றார். அவ்வாறு எழுதியவர் அன்றைக்கு அவர் பிரதமராக இருக்கின்றார். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு நாங்கள் திருப்பியும் போய் ஏமாற போகிறோமா, ஏமாந்து கொண்டிருக்க போகின்றோமா? அது 11 ஆகி 9 ஆகி இப்பொழுது கடந்த தேர்ந்த கட்டறுப்பது போல 5 வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அந்த 3 பேர் வந்ததில் பொழுது வேகத்திலேயே இப்பொழுது அதனுடைய இது அடங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஏனையவர்களுடைய குரல்கள் தான் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அதுவும் காலப்போக்கிலே அமர்த்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இதை ஒரு கோரிக்கையாக எல்லா அணிகளும் 10 கட்சி 20 கட்சி இருக்கோ, 10 கூட்டணிகள் இருங்கள், பரவாயில்லை. ஆனால் எல்லாம் சேர்ந்து நாங்கள் மிகப்பெரிய அளவிலே ஒரு இறுக்கமான கோரிக்கையை வைப்பதன் ஊடாகத்தான் ஈழத்தமிழ் மக்கள் எதிர்காலத்திலே ஒரு ஒரு சுவீட்சமாக இந்த இலங்கை தீவிலே 400 ஆண்டுகளுக்கு முன்னர் பறிபோன எங்களுடைய ஆட்சி இன்றைக்கு மீண்டும் அதை நாங்கள் பறிகொடுத்து இருந்து இருக்கின்றோம். அதை அந்த இழந்து போன அந்த இறமையை, அந்த இழந்து போன அந்த விடயங்களை, சுய நிர்ணய உரிமையை, செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ற விடயத்தை நாங்கள் எங்களுடைய கைகளிலே இருக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் எங்களுக்கான அந்த நாங்கள் ஒரு என்றைக்குமே நாங்கள் 400 ஆண்டுகளுக்கு முன்னர் தனி ராஜ்யமாகத்தான் இருந்தோம். அந்த அடிப்படையிலே அந்த ராஜ்யத்தை நோக்கிய கனவை, இவ்வளவு பேருடைய உயிர் தியாகத்தை நாங்கள் பற்படக்கூடிய விதத்திலே நாங்கள் எங்களுடைய அரசியல் திட்டங்களை வகுப்ப வேண்டும் என்ற பகிரங்க வேண்டுகோளைத்தான் இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் விடுக்க விரும்புகின்றேன். எல்லோருடைய நடவடிக்கைகளும் அதை நோக்கித்தான் அமையும். அது உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கட்டும், அது மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், எந்த தேர்தலாக இருக்கட்டும், நாங்கள் அதை நோக்கி பயணிக்க வேண்டும். அதை எல்லோரும் அதை அமர பரிசீலித்து அதை நோக்கி புலம்பெயர் தேசங்களிலே இருக்கக்கூடியவர்களும், ஈழத்திலே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் தேசிய அரசியல் அணிகளும், அதே போல தாய் தமிழகத்திலே இருக்கக்கூடிய கட்சிகளும், தமிழக கட்சிகளுமாக இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். 2013ஆம் ஆண்டிலே அமரர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு தனிநாட்டு கோரிக்கையை மிகப்பெரிய அளவிலே வைத்து சட்டசபையிலே, தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு ஏகமனதான தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார். நாங்கள் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம், இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நாங்கள் ஒரு தமிழ்நாட்டிலே தமிழக கட்சிகள் ஒரு மாநாட்டை கூட்டி அந்த மாநாட்டிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம். அது தமிழ்நாடு மக்களுடைய ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாடு என்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இப்பொழுது கூட அண்மையிலே புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியான தமிழ்நாடு வெற்றி கழகம் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அவர்களுடைய தேசிய மாநாட்டிலே, அவருடைய மாநில மாநாட்டிலே. அதுபோல தாய் தமிழகமாக இருக்கட்டும், புலம்பெயர் தேசமாக இருக்கட்டும், தாயகமாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்கள் எல்லோருமே ஒரே கோரிக்கையை நோக்கி நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் எங்களுக்கு கிடைக்குமே ஒழிய, இல்லாவிட்டால் ஒரு புதிய அரசியலமைப்பு வரும் என்று நாங்கள் ஏமாந்து கொண்டிருந்து இலவு காத்த கிளியாக எங்களுடைய இனம் அழிவடைவதை ஏற்க முடியாது. அதை நோக்கி பயணிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அவசரமான ஊடக சந்திப்பு என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. இலங்கை தமிழரசு கட்சி 75 ஆண்டுகளை பூர்த்தி செய்து, குறிப்பாக
பவள விழாவை தாண்டி 75வது ஆண்டை தாண்டி நடைபெற்றதும் கூட தேசிய மகாநாட்டிலே பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டும் நீதிமன்றம் வரை சென்று அது செயற்படுத்தப்படாமல் இருக்கிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ மாவி சேனாதிராஜா ஐயா அவர்கள் தன்னுடைய பதவியை தான் விலகுகின்றேன் என்று விலகிவிட்டார்கள். இன்றைக்கு ஒரு தலைமை இல்லாத ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர்கள், ஆயுத போராட்ட இயக்கங்களுக்கு தான் அனுபவம் இல்லை என்று சொன்னவர்கள், இவ்வாறு ஒரு ஸ்ரீலங்கா நீதிமன்றத்தினுடைய வாசல் படிகளை நோக்கி நாங்கள் ஏமாந்து கொண்டிருப்பதை போல ஒரு பிழையான விடயம் இல்லை. ஆகவே இலங்கை தமிழரசு கட்சி தனக்குள்ளே ஒன்று கூடி ஜனநாயக முறைப்படி தங்களுடைய நிர்வாகிகளை தெரிவு செய்து, அதே போல இந்த தீர்வு அவர்களுடைய யோசனையிலும் தேசிய மகாநாட்டிலும் மீண்டும் நடத்த போகிற தேசிய மகாநாட்டிலும் சமஸ்தி என்பதை கைவிட்டு கூட்டு சமஸ்தி என்கின்ற கான்ஃபெடரேஷன் என்கின்ற விடயத்தை வலியுறுத்த முன்வர வேண்டும் என்பதுதான் மிகவும் அன்பான பணிவான வேண்டுகோள். கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய இந்திய பயணம், சிங்கள தலைவர்கள் அவர்களுடைய அந்த ராஜதந்திரத்துக்கு முன்னால் எல்லாரையுமே ஏமாற்றக்கூடிய ஒரு நிலைமையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காலத்தை இழுத்தடுப்பி செய்கின்ற விடயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவை இதற்கு நாங்கள் இறுக்கமாக எங்களுடைய நிகழ்ச்சி நிரலை, எங்களுடைய தலைவிதியை நாங்களே நிர்ணயிக்கக்கூடிய விதத்திலே கூட்டு சமஸ்தியை வலியுறுத்துவதன் மூலமாகத்தான் சுதந்திரம் எமது பிறப்புரிமை, பொதுமக்கள் வாக்கெடுப்பு எமது கோரிக்கை என்ற அடிப்படையிலே பயணிப்பதுதான் அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் அத்தனை பேருக்குமான ஒரு பதிலாக இருக்கும். அதை விடுத்து அவர்கள் எங்களுக்காக வற்புறுத்தட்டும். அவர்கள் நாங்கள் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று இல்லை. அவர்களுக்கு அவர்களுடன் நாங்கள் பயக்கக்கூடாது, பிரச்சனைப்படக்கூடாது ஒழிய. ஆகவே எங்களை பொறுத்தளவிலே எங்களுக்கு எது தேவை என்பதை எங்களுடைய மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய தலைவிதியை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உறுதியான கருத்து.